எனக்கு கூடாரா கொள்ளலியே பத்தினிங்க கூட்டு மச்சா இந்த பத்தினிய தாலி வாங்க உங்க பங்காளிக்கு சம்மதமா எனக்கு சதுர கிணறு வெட்டி என்ன பத்த முடியம்மா தாயே இன்னைக்கு சாமந்தி பூ நாத்து விட்டேன் நீ இன்னைக்கு போகும்போது என்ன நினைச்சுட்டு போனிய தாயே நீ இப்படி பள்ளைங்களை பெற்று இப்படி தனியா விட்டுட்டு போறேன்னு நீ நினைச்சு பாத்தியா அம்மா நீ எங்களை நினைச்சு பார்த்திருந்தா எங்களை விட்டு போயிருப்பியா தாயே இன்னைக்கு சதுர கிணறு வெட்டி சாமந்தி பூ நாத்து விட்டேன் இருக்கிற இடமெல்லாம்மா தாயை போல ஆதரவு கிடைக்குமாம்மா நீ போன நாள் முதல்ல எங்களுக்கு எப்படி ஒரு ஆதரவு இல்லாம நாங்க தந்தி தவிக்கிறோம் தெரியுமா தாயே அந்த 16 நாட்களா நாங்க எப்படி கஷ்டப்படுறோம் தெரியுமா அம்மா இன்னைக்கு என் தாயே இருந்தாரா என் தலைமுடிய சிக்கெடுப்பா அம்மா என் தலையில தாழ் கெடுப்பா அம்மா நீ இல்லாத இந்த நாட்டுல இன்னைக்கு என் தலைமுடிய சிக்காச்சு இன்னைக்கு என் தலைய தாழ்காச்சு இன்னைக்கு அம்மாதா இருந்திருந்தா அம்மா நீ இருந்திருந்தா எனக்கு எப்படி எல்லாம் எனக்கு ஆறுதல் இருந்திருக்கும் தாயே இன்னைக்கு அம்மாதா இருந்திருந்தா இன்னைக்கு என் மன குறைய போக்கிருப்பா இந்த 16 நாள தாயே நீ இல்லாத இந்த நாட்களையா தாமாதான் காணலையே எனக்கு மன குறையா தீரலையே இன்னைக்கு எனக்கு கத்திரிக்காய் மோர் குழம்பு என் கணவன் போட்ட பொன் சரடு அம்மா இன்னைக்கு நான் வாந்து போடுவான் வீட்டுக்கு வந்தா என்ன வாழ கும்பிடுவதுக்கு யாருமா இருக்கிறாங்க
பெற்ற தாயோடைய ஆதரவு ஒண்ணு இல்லைன்னா இன்னைக்கு நம்ம காலத்துக்கு யாரு அம்மா இருக்காங்க? காசு மாலை அடகி வச்ச என் கணவன் பொழைக்கலையே. காசு மாலை மீக்கலையே. அம்மா இன்னைக்கு காஞ்ச கரும்பு வெட்டி பால் ஊட்டிய சீராட்டி மார் மீது தோல்வி யாரை கட்டி வளர்த்த என் தாயே, நீ எத்தனையோ துன்பத்தை தாங்கினால நாங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு எங்களுக்கு சீராட்டி பால் ஊட்டி வளர்த்திய அம்மா. நீ வேர்வை சிந்துனாலும் அந்த பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சியே அம்மா. இதுக்கு மேல எங்களை நினைச்சு பார்க்க யாரு அம்மா இருக்காங்க? இன்னைக்கு எனக்கு காஞ்ச கரும்பு வெட்டி கலரு வச்ச மெத்த கட்டி இன்னைக்கு இந்த கலரு வச்ச மெத்தையில நாங்க இன்னைக்கு காலையில எந்திரிச்சு வேலைக்கு போனாலும் வந்தாலும் உன் முகத்தை பார்த்துட்டு போவோமே அம்மா. எங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்லி அனுப்புவே தாயே. இதுக்கு மேல எங்களுக்கு யாரு அம்மா ஒரு ஆறுதல் சொல்லுவாங்க தாயே? இன்னைக்கு இந்த கலரு வச்ச மெத்தையில என்ன பெற்றெடுத்த அம்மாதா நீ பலகால வாழலிய. இன்னைக்கு எனக்கு பச்சை கரும்பு வெட்டி இன்னைக்கு எனக்கு பழக்கம் வச்ச மெத்த கட்டி அம்மா. சின்ன வயசுல இருந்து எங்களை வளர்த்து என் புள்ள எனக்கு வளர்ந்துச்சுன்னா எனக்கு சோறு போடும் பார்க்கணும்னு சொல்லி எங்களெல்லாம் வளர்த்திய தாயே. இன்னைக்கு நான் வீடு கட்டி வச்சிருக்கிறேன், என்கிட்ட இருக்குது அம்மா. என் வீட்டுல தங்கறதுக்கு உனக்கு இன்னைக்கு நாள் இல்லாம போயிருச்சு. அதனாகிய பிரம்மதேவன் உன் தலையெழுத்து இப்படி எழுதிட்டானே தாயே. எங்களுக்கு ஒரு நல்ல ஆதரவு கொடுக்க யாரு அம்மா இருக்காங்க? அம்மா இன்னைக்கு எனக்கு பச்சை கரும்பு வெட்டி இன்னைக்கு எனக்கு பழக்க வச்ச மெத்த கட்டி இன்னைக்கு பழக்க வச்ச மெத்தையில அம்மா இன்னைக்கு பழகாலம் வாழலிய. அதாவது அம்மா தண்ணியாக கூட பாயாவது தண்ணி கொடுத்தாப்பா தக்காளி அம்மா. இவளுக்கு அண்டா வளர்ச்சி வரும், இவளுக்கு அண்ணன் கோரி முன்ன வரும். இந்த நிறைய பொண்ணு தாலி அறுக்கும், இந்த கண்ணை குத்தி முன்ன வைக்கும். இந்த நன்னாருக்கு சம்மாதம்மா எனக்கு தோலையில அரிசி வரும். இவ தம்பி கோழி முன்ன வரும், இவ தம்பி இல்ல பாரு அம்மா. இந்த சண்டால சிம்மையில தத்தரிச்சு தவிக்கிறாரே பாப்பா. நாரு அந்த ஒரு சக்கா தான் இருந்தாங்கள பற்றி வேணா அம்மா நம்ம பார்த்துக்கிறோம். இங்க இன்னும் ஒன்று கவலைப்படாத. முன்னூறு டீ கடை கட்டிருக்கீங்க, இட்லி கடை வை இந்த தொடர்ந்து கேளு அம்மா. இட்லி கடை வை அம்மா. 4 பேருக்கு போன் நம்பர் கொடுத்து ஓன்னு போயிருப்பேன். எனக்கு மஞ்சி அதற்கு வளவி அதற்கு
மாட்டேன்றான். ஏம்மா, ஆ, இருந்தாலும் உன்னுடைய கணவர் இருந்தார் இல்லவா? ஆண்டவர் ஐவரும் தர்மபுத்திர அன்பர் சென்று உன்னை அழித்து வர சொன்னார். அப்படியா? சென்று போகலாம். மன்னோர் தெரிவித்த வண்ணம் உன் தாய் அத்தை தெரிவித்த வண்ணம் அப்ப உன்னை சேர்த்துக்குவாங்க. அங்க போய் அங்கே படிச்சு